உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. மீண்டுமா? என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். எல்லாருமா சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஈஷகரபலகரபலபர வல்லமை இறங்கட்டும் ஐயா. மீண்டும் ஒரு முறையா மீண்டும் ஒரு முறையா உம்மை ஆராதிக்கிறேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன் ஐயா. என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஓ உம்மையே ஆராதிப்பேன். ஓ தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. பாடுவோமா? என்னை அழைத்த தகப்பனே, ஓ தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என அன்பு செஞ்சீங்களே ராஜா. ஓ என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. பாடுவோமா? என் வாழ்நாள் எல்லாம் உம்மை துதிக்கிறேன் ஐயா. என் சுவாசம் உம்மையை ஆராதிப்பேன். மீண்டுமா? உம்மையே. ஓ எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. பாடுவோமா? என மன்னிக்கிறவரே. ஓ நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. நன்றியப்பா. என் நாட்கள், என் ஜீவன், என் சுவாசம் ஓ உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. வேண்டுமா? உம்மையே ஆராதிப்பே. மீண்டும் ஒரு முறையா உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பேன். பாடுவோமா?
ஈஷதா மீண்டுமா உம்மை ஆராதிக்கிறேன் ஏசையா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஈஷகரபலகரபலபா என் சுவாசம் உம்மையே ஆராதிப்பே. மீண்டும் வரும் முறையா உம்மையே, ஓ உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. சொல்லுவீங்களா எல்லாரும் வாயை திறந்து? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. சொல்லுவீங்களா? நிரப்புங்க ராஜா, நிரப்புங்க சுவாமி. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவாயா மகனே மகளே, உம்மையே. உம்மை ஆராதிப்பதுதான் எனது நோக்கம் ஐயா. என் முழு உள்ளத்தோட, என் முழு பலனோட, என் முழு வலிமையோட உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஆராதிக்கிற ராஜா. நன்றி 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 தகப்பனே. அப்பா எங்களுக்கு ஒரு புது வருஷத்தை காண செஞ்சீங்களே, கொடான கொடி நன்றி அப்பா. மகனாக மகளாக அழைத்து வந்தீங்களே இந்த நாள்ல நன்றி அப்பா. எவ்வளவோ வேதனைகளுக்கு மத்தியில, துன்பத்துக்கு மத்தியில கடந்த 2024ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைந்ததற்காக நன்றி அப்பா. புதிய நாளை, புதிய ஆண்டை, புதிய மாதத்தை காண செய்தீரே, நன்றி 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 தகப்பன். நீர் மனதுருகிற தகப்பன், நீர் சுகம் கொடுக்கிற தகப்பன், உம்மை நம்பி வந்த அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தகப்பன். என் தேவன் உன்னை தொடுவதை அப்படியே உணர்வீங்களா? என் தேவன் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆசையோடு கூப்பிடுவாயா, இயேசுவே இந்த 2025ஆவது வருஷம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் வேணும்பா, ஆசீர்வாதம் வேணுங்கப்பா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சொல்லுவாய், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க மட்டும் போதும் ராஜா, நீங்க போதும் இயேசுவே எனக்கு. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். சொல்லுவீங்களா? இயேசுவே கூடும், இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லுங்க கூடும், ஒரு வார்த்தை சொல்லுங்க ராஜா, வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்கள் சுகப்படுத்துக ராஜா, சிலுவையிலே மன நோய்கள் மறையட்டும், கடன் பிரச்சனை மறையட்டும், குடும்ப பாரங்கள் மறையட்டும், சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகிற தகப்பனப்பா, ஒவ்வொருத்தரும்
ஐயா அதிசயம் செய்பவரே. ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிங்கப்பா. செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவர், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. ஜீசஸ் ஸ்தோத்திரம் இயேசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் ஏசப்பா. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சொல்லுவீங்களா? நீங்க போதும். இந்த வருஷம் முழுசும், இந்த வருஷம் முழுசும் இந்த வார்த்தை எனக்கு போதும். ஜெபம் துதி எனக்கு போதும் அப்பா. போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. சொத்து சுகம் வேணாம் ராஜா, உங்க அன்பு போதும். நீங்க போதும், உங்க அன்பு போதும் ஐயா. போதும் ஏசப்பா. நல்ல உடல் சுகத்தை கொடுத்தீங்களே போதும் ராஜா. கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம். கடன் இல்லாமல் வாழ செஞ்சீங்களே நன்றி அப்பா. நன்றி அப்பா. நல்ல குடும்பத்தை கொடுத்தீங்களே நன்றி ராஜா. நன்றி ராஜா. நல்ல கணவனை கொடுத்தீங்களே நன்றி அப்பா. நல்ல அன்பு மனைவியை கொடுத்தீங்களே நன்றி அப்பா. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. என் தேவன் உன்னை தொட்டு சுகப்படுத்துவதை அப்படியே உணருவாயா? நன்றி. உடல் இருக்கிற வியாதிகள் மறைந்து கொண்டிருக்கின்றன. நன்றி. உன் உடல் பாரங்கள் மறைந்து கொண்டிருக்கின்றன. நன்றி ஆண்டவரே. உன் தலை பாரங்கள் மறைந்து கொண்டிருக்கின்றன. நன்றி ஆண்டவரே. உன் குடும்பத்துல கஷ்டங்கள் மறைந்து கொண்டிருக்கின்றன. நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாலே அற்புதம். உன் வீட்டுல இயேசு வந்து விட்டார். இந்த ஆண்டு முழுசும் அற்புதம். இந்த ஆண்டு முழுசும் உனக்கு ஆசீர்வாதம். நன்றி, 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 நன்றி அப்பா. ஒரு கரங்களை உயர்த்தி இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, நீங்க எனக்கு போதும் என்று சொல்லுவோம். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. குரல் எழுப்பி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. போன மாதம் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் பார்த்து அவங்களுக்கு கால் வலி நல்லாவே அவ்வளோ ஒரு நைட்டுக்குள்ளே தூங்கவே மாட்டார், அழுதுகிட்டே இருப்பாங்க. நான் போன மாதம் வந்து ஜெபிச்சுட்டு போனேன். இப்போ கால் வலியே இல்லை, நல்லா நைட்டில் நல்லா தூங்குறாரு. ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு கொடான கொடி தோஸ்தர். தோசரம். நான் வடலாவிலேருந்து வரேன். என் மகள் மருமகனுக்காக நான் ஜெபிச்சுட்டு போனேன். டிசம்பர் மாதம் வரல, டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். கடவுள் நல்ல முறையாக லோன் எடுத்து நல்ல சொந்த வீடு வாங்கிறதுக்காக கிருபை தந்தார். கடவுளுக்கு கோடான கொடி நன்றி. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். 1-2 வார்த்தைகளை சுருக்கமாக சொல்கிறேன். பிரைஸ் லார்ட். நான் இந்த ஆலயத்தில் 2023 வந்த, ஒரு வருஷம் முழுதும் வந்தேன். அப்புறம் 2024 வர முடியல. காரணம், என் மகளுக்கு திருமணமாகி அதே வருடம் ஒரு ஆண் குழந்தை, அழகான ஆண் குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். அதற்காக நன்றி. ஆனால் ஒரு 3 மாதம் குழந்தையாக இருக்கும்போது குழந்தை ரொம்ப நல்லாளமாயிட்டான். ஆனால் எதுக்காக அழுகிறான்னு எங்களுக்கு புரியாமல் இருந்தது. 3 நாள் தியானம் மகிமில் நடந்தது. ஆண்டவருடைய மகிமை புதுமையை எனக்கு காட்டி கொடுத்த அந்த தேவன், அந்த அபிஷேக எண்ணெய் எனக்கு கையில் பஞ்சு இல்லை, ஒன்றுமே இருக்கல. எப்படி நான் எடுத்துகிட்டு போவேன்? மண்ணில் மண்டிட்டு நான் கண்ணீர் விட்டு அழுதேன். என் பேரை எதுக்கு அழுகிறான்? அது வாயில்லாத குழந்தை, சொல்லுங்க ஆண்டவரே, காட்டி கொடுங்கன்னு ரொம்ப அழுதேன். அப்போது என் கண் முன்னால் ஒரு கை எண்ணெயோட, பஞ்சில் எண்ணெயோட என் கண் முன்னால் வந்தது. நான் கேட்க கூட இல்லை. ஆனால் மனசுக்குள்ளே நினச்சேன், என் குழந்தைக்கு நான் எப்படி எடுத்துகிட்டு போவேன் என் பேரனுக்காகன்னு.
ஆனால் என் கண் முன்னால் அந்த ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்த பஞ்சை எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தைக்கு நெத்தியில், காதில், கையில், வயிற்றில் எல்லா பக்கம் நான் சிலுவை போட்டு விட்டேன். அந்த காலையில் எந்திரிச்சு பார்க்குறோம், காதுலேருந்து ரத்தம் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை நாங்கள் கதறிப்போம். ஆண்டவரே நன்றி தான் சொன்னோம். ஆண்டவரே நன்றி, இது காட்டி கொடுத்ததுக்காக. ஏன்னா அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியாது. காட்டி கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி. உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போனாங்க எங்கள் மகளுங்க. அங்கே அட்மிட் பண்ணாங்க. 20 நாள் ஐசியூவில் இருந்தான். அந்த குழந்தைக்காக நாங்கள் கண்ணீர் விட்டு நான் ஜெபிச்ச. ஒரு வருஷம் நான் ஆலயத்துக்கு வரல, இன்றைக்கி வந்திருக்கிறேன். ஆண்டவரை என்னை அழைத்ததுக்காக நன்றி. நான் ஜோ பிரபு ஃபாதர்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசினேன், மெசேஜ் அனுப்பினேன், எங்கள் பேரனுக்காக ஜெபிங்கன்னு. ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்து குழந்தைக்கு 1 வருடம் 2 மாதம் ஆகி நல்லா நடமாடுறான், நல்லா சிரித்து பேசி விளையாடுறான். ரொம்ப சந்தோஷம். கொடான கோடி நன்றி ஆண்டவருக்கு. God bless. இந்த இவள் கன்சீவாக இருக்கும்போது இவளுடைய மாமியார் வந்து ஆலயத்தில் ஜெபிச்சுட்டு போனாங்களாம். 20 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் வயிறில் வந்து ஒரு கட்டி இருந்து தான் அதுக்காக நார்மல் டெலிவரிக்காக அவங்க வந்து சேஃப் டெலிவரிக்காக ஜெபம் பண்ணிட்டு போனாங்களாம். ஆண்டவர் நல்ல சுகப்பிரசவத்தை கொடுத்து இன்னைக்கு தாயும் பிள்ளையுமா இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்த செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.